இதை இது ஒரு ஈகோ யுத்தமாக மாறிட்டு இருக்கு சார். இந்த சண்டையே எப்படி நடக்குது அப்படின்னா, எங்களை கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் பட்டியல் படி பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஐஏஎஸ் தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அதுவும் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டைரக்டர் தானே வராருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். இடியில் வரவங்கெல்லாம் அவங்க ஐஆர்எஸில் கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐஆர்எஸ் கேட்டகரியில் கூட அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இவங்க எங்களை விசாரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஈகோ யுத்தம் வேற இதுக்குள்ள தொடங்கி இருக்குது. ஒரு இடத்துல மத்திய அரசுக்கு எங்களுக்கு பவர் இருக்கா, உங்களுக்கு பவர் இருக்கா, நாங்க கேட்குறோம் நீ லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிற, நாங்க எங்களுக்கு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறோம், எங்க பேர்ல நீங்க அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படி பல பஞ்சாயத்து இதுக்குள்ள ஓடிட்டு இருக்குதுங்க. அது சார் சொன்ன ஒரு விஷயம், இந்த மைனர் மைன்ஸ் இதையும் அரசாங்கம் டெல்லியினுடைய அந்த அதிகாரத்தை போல, கவர்னருக்கா சீஃப் மினிஸ்டருக்காங்கிற அந்த அதிகாரத்தை போல இந்த செக்ஷனையும் இவங்க ஷெட்யூல் அஃபென்ஸ்குள்ள கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படி பண்ணிட முடியுமா என்ன? இங்க இருக்கிற ஒரு ஐஏஎஸ் கூட பண்ண மாட்டாங்க. பணம் வராது. ஓ சார், ஏற்கனவே மலைகள் உடைக்கப்படுறதுல நான் டெல்லியில பண்ணிடுவாங்க. அதான் அங்க பண்ணத்தான் வேணான்றாங்க. இங்க இவங்களே மத்திய அரசு கேட்பாங்களா? நீங்க சொன்னீங்க இப்போ இந்த லேப்ஸ் இருக்கிறதுனால இதை சரி பண்ணதுக்கு மத்திய அரசு பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதான் சார், மத்திய அரசு பண்ணணும் தான் சொல்றேன். ஒரு செக் இருக்கணும். முன்ன பாத்தீங்கன்னா 50 ஹெக்டர்ஸ்க்கு மேல மணல் எடுத்தீங்கன்னா ரேர் எர்த்துக்கு இருக்குதுங்க. ரேர் எர்த்துக்கு இப்ப நம்ம இந்த திருநெல்வேலி கடற்கரை எடுக்கிறாங்க இல்லையா, இந்த ரூட்டைல் எடுக்கிறாங்க, அப்புறம் இன்னும் இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு இருக்குது ரேர் எர்த்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் நீங்க வாங்கணும். இப்ப இது சாதா எர்த்து தான், சாதா மண்ணு தான், இதுக்கு பெர்மிஷன் இல்லை. இதையும் மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். கொண்டு போகணும். ஏன்னா அப்பதான் இந்த முறையான மணல் விற்பனை நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம் சார். தப்பு நாங்க செய்யல. நீங்க எப்படின்னா நீ கொண்டு போய் எதுனா பண்ணு, மண்ணு முறையா நீங்க பில்லோட கொடு, நாங்க பணம் கட்டி தானே வாங்குறோம். நாங்க தப்பு செய்ய எங்களுக்கு என்ன இருக்கு, முறையா வரட்டுமே. அப்படித்தான் எங்களுடைய இது. அப்போ அந்த ஆறுகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்குள்ளேயும் போகணுங்கிறீங்க. ஆமா சார். இப்போ மலைகள் உடைக்கப்படுது, எந்த அதிகாரி கேட்குறாங்க சார்? ஒரு மலைகள் உடைக்கப்படுறதுல போய் போட்டா பொல்யூஷன் அனுமதி இல்லாத உடைக்க சார். இது நீங்க உங்களோட வியாபாரத்துக்கு அது உதவியா இருக்குங்கிறதுனால சொல்றீங்களா, இல்ல நிஜமாலுமே இது நாட்டுக்கே நல்லதுங்கிறதுனால சொல்றீங்க? சார், நாட்டுக்கு நல்லது பிளஸ் எங்களுக்கு நாங்க பணம் கட்டி வாங்கிட்டு வர ஒரு பொருள் அவன் பண்ற தப்புக்கு எங்களை கைது செய்யறான். The seigniorage fees must be paid by the quarry owner, not the lorry owner. ஆனால் பிடிக்கிறது என்ன பிடிக்கிறான்? எம்சாண்ட் போட்டுட்டு வரோம், எங்களை பிடிச்சி ஜெயிலில் போகிறோம். சட்டம் 15 நாள் ரிமாண்டு டிரைவர். அப்போ தப்பு செய்கிறவனே விட்டுறாங்க. நாங்கள் போட்டுட்டு வந்த பிறகு தான் நீங்கள் தான் ஆதாரம் எங்களை பிடிச்ச உடனே. இப்போ மணல் இருக்கு, மணல் கோர கேஸில், இந்த கேஸில் பழைய மணல் திருடெல்லாம் காமிச்சிருக்காங்க. நான் மணல் திருடின உடனே அந்த திருடனை கூட்டுட்டு போங்க, எந்த இடத்துல எடுத்தான்னு கேளுங்க. இப்போ திருடு எங்கன்னா போனால் இட்டுட்டு போகிறீங்களே, எந்த இடத்துல எடுத்தா போட்டு ஸ்கெட்ச் போட்டு இப்போ எப்படி நீங்கள் எடுத்து இதெல்லாம் காட்டுறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணட்டுன்ற மணல் திருடுறோன்னு ஆற்றுல போய் நீ இந்த இடத்துல நாட்டுக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்க, நீ உன் வீட்டை அடமா கொடு, இல்லை நீ இவ்வளோ ரூபா பண்ணுறதே இல்லை. ஒரு கேஸை போட்டுறது கடமைக்கு. இந்த கேஸு மாதம் 100 கேஸ் போட்டேன், கேஸை போட்டுறது அவன் 50,000 ஃபைன் கட்டு வண்டியை வந்துடுது, திருப்பி அதே தான் செய்கிறான். இந்த விசாரணை இதெல்லாம் பண்ணறதுக்கான சிறப்பு அதிகாரிகள். இப்போ கோல் இருக்குது, மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, ஊழல் நடக்கலையா வாங்கலாம். இப்போ எவ்வளோ கேஸு ஊழல் கேஸு கரியில் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி, இப்போ இந்த கேஸில் ஜிஎஸ்டி இவங்க மணலில் போட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இவங்க சீனரேஜ்னு ஒரு வரியை போடுறான். வரிக்கு ஏன் வரி அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். புரியுது. இந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இது இப்போ இந்த வடக்கு போகக்கூடிய கோணம் போக்கு இதெல்லாம்
உங்களுக்கு இது ஒரு தீர்வு கொடுக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை உருவாக்கி இருக்கா? கண்டிப்பா தீர்வு கொடுக்கணும் சார். கொடுக்கணுங்கிறது உங்க எதிர்பார்ப்பு சார். ஒழுங்கா தொழில் செய்ய முடியும் சார். சரி. அதுதான் எங்களுக்கு பாருங்க, இவங்களுடைய மத்திய அரசு மாநில அரசை கண்ட்ரோல் பண்ணா எலெக்ஷன் நேரம் இதுல பண நடமாட்டம் இருக்குன்னு வந்து இதுல இவங்களுக்கு பவரே இல்லதா இருக்கும்போதே வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணனால யார் பாதிக்கப்படுது? மக்களுக்கு இன்னைக்கு மணல் இல்லை. இப்போ போய் பாருங்க, ஊரை சுத்தி மண் இருக்கு. எந்த மண்ணு? மெட்ரோ பீச் ஓரம் நோன்ற பீச் மண்ணு வந்து இன்னைக்கு வீடு கட்டுறாங்க. மக்களுக்கு தெரியல. எல்லாமே எம்சாண்ட் மோசம். ஏன்னா அந்த கேபி பார்க், ஹவுசிங் போர்டு, போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இடியறதை பார்த்து இப்போ எல்லாரும் மணல் மணல் இல்லை. ஆனால் எல்லாம் மணல் இருக்குது எல்லா சைட்டில். எங்கேருந்து வருது? கடல் மண், ஆந்திரா மண். இந்த மாதிரி போரூரில் வேலை நடக்குது. எங்கெங்கே மெட்ரோ வேலை நடக்குது, இரவு நேரத்தில் அடியிலேருந்து அதே மணலாக எடுத்தாந்து இன்னைக்கு செய்யாரில் ஃபில்டர் சாண்ட் வந்துடுச்சு. ஒரு கழனியை வந்து தண்ணி ஊற்றி அலசி அதை சேர வெளியே அமைச்சிட்டு அந்த மண் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது தரம் இல்லாத மண் இப்போ உள்ளே வருது. அதுக்கு தான் மணல் வரணும். முறையாக தொழில் செய்கிற எங்களை காப்பாற்றணும். அதனால் முறையாக மணல் இருக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் முதல்வருக்கு அந்த கடிதத்திலே நீங்கள் நேரடியாக அரசே இயந்திரம் இல்லாத நேரடியாக அந்த ஊர் மக்கள் முன்னிலையில் மணல் எடுத்து கொடுங்க, அப்போ அரசுக்கு அவப்பெயர் வராதுன்னு சொல்லி ஒரு